வணக்கம். நாகரிகம், பண்பாடு இந்த இரண்டு சொற்களை பல நேரங்களில் நாம் குழப்பிக் கொள்கிறோம். நாகரிகம் வேறு, பண்பாடு வேறு. நாகரிகம் என்பது வெளியே தெரிவது, பண்பாடு என்பது உள்ளே ஊறுவது. நாகரிகத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. என்னன்னா, நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தோன்றினமாம், இப்படியும் ஏன் அவற்றில் இவ்வளவு அழுக்கு அப்படின்னு ஒருத்தர் கவிதை எழுதியிருந்தார். இன்னொருத்தர் எழுதியிருந்தாரு, நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தோன்றியதனாலவோ என்னவோ இன்னும் அவை நீச்சல் உடையிலேயே இருக்கின்றன அப்படின்னு. நாகரிகம்னா அது என்னன்னா, வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது. பண்பாடு என்பது வீதியை சுத்தமாக வைத்துக் கொள்வது. வீதியில குப்பை போடாமல் இருக்காது. வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வீதியில கொண்டு வந்து குப்பையை கொட்டினா அது பண்பாடு இல்லை, அது நாகரிகம் தான். நாகரிகம் என்பது உடைகளை சுத்தமாக அணிவது. பண்பாடு என்பது உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது. நாகரிகம் என்பது பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது. பண்பாடு என்பது நாக்கை சுத்தமாக வைத்துக் கொள்வது. சொன்ன சொல்ல காப்பாற்றுறது, வாக்கு கொடுத்தா காப்பாற்றுறது, நல்லவற்றை மட்டுமே பேசுவது, நல்லவற்றை மட்டுமே மற்றவர்களோடு விவாதிப்பது, அதுதான் பண்பாடு. நாகரிகம் என்பது பரந்த வீதிகள் இருப்பது. பண்பாடு என்பது பரந்த உள்ளம் கொண்டதாக இருப்பது. நாகரிகம் என்பது பொருள்களில் புதுமையை விரும்புவது. நல்ல புதிதாக பொருள்களை வாங்குறது, அது நாகரிகம். புதுசாக செல்போனு, லேட்டஸ்ட் ஜென்ரேஷன், புதுசாக மிஷினு, புதுசாக பைக்கு, புதுசாக காரு, நாகரிகம். நாகரிகம் என்பது பொருள்களில் புதுமையை விரும்புவது. பண்பாடு என்பது சிந்தனையில் புதுமையை விரும்புவது. நாகரிகம் என்பது முற்கரண்டியால் சாப்பிடுவது. பண்பாடு என்பது முற்கரண்டியை போல மற்றவர்கள் இதயத்தில் குத்தாமல் நடந்து கொள்வது. நாகரிகம் என்பது வரவேற்பறை சுத்தமாக இருப்பது. பண்பாடு என்பது சமையலறை சுத்தமாக இருப்பது. நாகரிகம் என்பது விருந்தினரிடம் அன்பாக நடப்பது. பண்பாடு என்பது வீதியில் செல்பவர்களிடமும் அன்பாக நடப்பது. நம்ம வீட்டுக்கு வரவங்களை நல்லா கவனிக்கிறது முக்கியம் இல்லை, வீதியில் போகிறாங்க அவங்ககிட்டையும் அன்பா, ஏதோ தெரியாமல் காலை மேய்ச்சிட்டாங்கன்னா கோபப்படுறது, எரிஞ்சு விடுவது, ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு என்ன தெரியும்னு போகிறது, அந்த மாதிரி இல்லாமல் அவர்கள்டையும் அன்பாக நடந்து கொள்வது. நாகரிகம் என்பது பேச்சில் இருக்கிறது. பண்பாடு என்பது எண்ணத்தில் இருக்கிறது. எல்லாம் பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய அழுக்கு இருக்கும், அதுதான் நாகரிகம். ஆனால் பண்பாடுங்கிறது உள்ளேயே வெள்ளை உள்ளத்தோட, எந்த விதமான களங்கமும் இல்லாமல், எந்த விதமான கசடும் இல்லாமல், எந்த விதமான தீய எண்ணமும் இல்லாமல் இருப்பது தான் பண்பாடு. நாகரிகம் என்பது வளர்ச்சியை குறிப்பது. பண்பாடு என்பது மேன்மையை குறிப்பது. வளர்ச்சிங்கிறது என்னன்னா, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும், ஆனால் பண்பாடு என்பது மேன்மையான நடத்தை, மேன்மையான குணங்கள், அவற்றால் தெரிவது தான் பண்பாடு. நாகரிகம் என்பது பொருளாதாரத்தில் இருக்கிறது. பண்பாடு என்பது பொறுமையில் இருக்கிறது. நாகரிகம் என்பது முகத்தை பொலிவாக வைத்திருப்பதில் இருக்கிறது. ஃபேஷியல் ப்ளீச்சிங்லாம் பண்ணிக்கிறது நாகரிகம். ஆனால் பண்பாடு என்பது அடுத்தவர்கள் முகம் கோணாமல் நடந்து கொள்வதில் இருக்கிறது. நாகரிகம் என்பது சொல்வதில் இருக்கிறது. பண்பாடு என்பது சொல்லாததில் இருக்கிறது. சிலதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒருத்தரை பார்த்து சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் நல்லாவே இல்லைங்க, என்னது சாம்பார் சரியில்லை, ரசம் சரியில்லை, அப்படி சொல்கிறதா பண்பாடு? நல்லாதாங்க இருக்குது. உள்ளத்தில் சிலவற்றை சொல்லாமலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்தவர்கள் மனம் புண்படும் என்றால் சொல்லாமல் இருப்பது அவசியம். நாகரிகம் என்பது சிரிப்பில் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம், விருந்து உண்டா, மகிழ்ச்சியில் எல்லாம். ஆனால் பண்பாடு என்பது கண்ணீரில் இருக்கிறது. யாராவது ஒருத்தர் துக்கப்படும் போது அவங்களோட உட்காந்து நாமளும் 4 சொட்டு கண்ணீரை சிந்தி, கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வதில் தான் பண்பாடு என்பது இருக்கிறது. நாகரிகம் என்பது குறைவாக சாப்பிடுவதில், கொஞ்சமாக சாப்பிடுறது நாகரிகம். பண்பாடு என்பது இலையில் இருப்பதில் எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவதில் இருக்கிறது. இப்போ நாகரிகம்ங்கிறது என்னன்னா, முலாம் மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பண்பாடு மேலோட்டமாக இருக்கக்கூடிய விஷயம் அல்ல, அது ரசவாதம், உள்ளுக்குள்ளேயே ஏற்படுகிற மாற்றம். நம்மிடம் இருக்கிற இரும்பை தங்கமாக மாற்றுவது, நம்மிடம் இருக்கிற செம்பை தங்கமாக மாற்றுவது, நம்மிடம் இருக்கிற தகரத்தை தங்கமாக மாற்றுவது, நம்முடைய ஆழ்ந்த சிந்தனைகளால் நாம் நம்மை மாற்றிக்கொள்வது. எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பது. ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் நாம் பண்பட்டவர்களாக நடந்து கொள்வது நாகரிகம். ஆனால் உள்ளுக்குள் கோபத்தை வைத்துக்கொண்டு இதழ்களில் சிரிப்பை சிந்துவோம், அது நாகரிகம். ஆனால் உள்ளுக்குள்ளேயே அன்பை வைத்திருப்பது,
உள்ளுக்குள்ளேயே நேசத்தை வைத்திருப்பது, உள்ளுக்குள்ளேயே பிரியத்தை வைத்திருப்பது தான் பண்பாடு. நாகரிகம் என்பது தோல், பண்பாடு என்பது சதை. ஒரு ஒரு பழத்தை பார்த்து தோல் அழகா இருக்குது அப்படின்னு நினைச்சு வாங்கினோம்னா உள்ளுக்குள்ள கசப்பா இருந்தா, அதனால நாகரிகம் தோல், பண்பாடு என்பது சதை. நாகரிகம் என்பது பூவின் இதழ்கள், ஆனால் பண்பாடு என்பது மகரந்தம். நாகரிகம் என்பது பன்னீர், ஆனால் பண்பாடு என்பது வியர்வை. நாகரிகம் என்பது காகித மலர், பண்பாடு என்பது உண்மையான மலர். நாகரிகம் என்பது பொம்மை, பண்பாடு என்பது சிற்பம். எனவே வெளியே தெரிகின்றவற்றை வைத்து ஒருவர் நாகரிகம் பெற்றவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் பழகுகிற போதுதான் அவர்கள் பண்பாடு உள்ளவர்களா என்பது தெரியும். ஒரு நாடு வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்கலாம், நாகரிகத்தை அது உணர்த்துவதாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய பண்பாடுதான் அவர்கள் மேன்மை அடைந்திருக்கிறார்களா என்பதை உணர்த்தும். எனவே வறுமை நிலையில் இருப்பவர்களும் பண்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வசதி படைத்த பின்பும் நாகரிகம் நிறைய தெரிந்தும் அவர்கள் பண்பாடு அற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாகரிகத்திலிருந்து பண்பாட்டை நோக்கி ஒரு சமூகம் நகர்கிற போது வீதிகள் சுத்தமாக இருக்கும், உள்ளங்கள் சுத்தமாக இருக்கும், நாக்கு சுத்தமாக இருக்கும், மேன்மை அடைபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, பொறுமையிலும் சிறந்து விளங்குவார்கள். உண்மையிலேயே ரசவாதம் பெற்ற சமூகமாக அது மாறும். நன்றி, வணக்கம்.